அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது 2026 சுக்கிர திசையால் பட்டையை கிளப்பப் போகும் ராசிகள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிடத்தில் நேர்மறையான பலன்களை கொண்டு வரும் கிரகங்களில் ஒன்றாக கருதப்படுபவர்தான் சுக்கிரன். நாளும் பெரும்பாலும் சுக்கிரனின் பயிற்சி நேர்மறையான தாக்கத்தையே ஏற்படுத்துகின்றன. குறிப்பாக சுக்கிரன் பயிற்சி ஒரு சில ராசியினருக்கு எதிர்மறையான பலன்களையும் கொண்டு வர இருப்பதாக ஜோதிடம் கூறுகிறது. குறிப்பாக அந்த ராசிகளுக்கு நன்மை மற்றும் தீமைகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். குறிப்பாக 2026 மகர ராசியில் குடியேறுகிறார் சுக்கிரன். முக்கியமாக சுக்கிரனின் இந்த சஞ்சாரம் மற்ற கிரகங்களுடன் தனித்துவமான தொடர்பை உண்டாக்குகிறது. இதன் விளைவாக மேசம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசியினரும் தனித்துவமான பலன்களை கொண்டு வருகிறார்கள். ஒரு சில ராசி நேர்மறையான பலன்களையும் ஒரு சில ராசினருக்கு எதிர்மறையான பலன்களையும் சுக்கிரன் கொண்டு வர இருக்கிறார். அந்த வரிசையில் எதிர்வரும் சுக்கிரன் பயிற்சி எந்தெந்த ராசிகளுக்கு சவால் நிறைந்த காலத்தை உண்டாக்குகிறது வாருங்கள் பார்க்கலாம். முதலாவதாக மேச ராசியினர். முக்கியமாக மேச ராசி என்று சொன்னால் தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சியும் பணம் அதிகமாக வரக்கூடிய நேரம்தான். இருந்தாலும் வாழ்க்கையில் அதாவது தொழில் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் கூடவே வரக்கூட இருக்கின்றன. சுக்கிரனின் எதிர்வரும் இந்த சஞ்சாரமானது அவர்களின் அதாவது ஜாதகத்தில் 10வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருகிறது. மகர ராசியில் குடியேறும் சுக்கிரன் மேச ராசியினர் தொழில் வாழ்க்கையில் சவால்களை அதிகரிக்கிறார். பணிகளை முடிப்பதில் காலதாமதத்தை உண்டாக்குகிறார். பணியிடத்தில் பணியம் அதிகம் காணப்படும். அதன் விளைவாக உங்கள் மன அழுத்தம் அதிகரிக்கும். உடல் சோர்வு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றன. இதனை மீட்டெடுத்து விட்டீர்கள் என்றால், முக்கியமாக சுக்கிரனுடன் வழிபாடு செய்து விட்டீர்கள் என்றால் இதனையெல்லாம் வென்று வெற்றியடைய வாய்ப்பு இருக்கின்றன. புதிய பணிகள் வாய்ப்புகள் கிடைப்பதில் தடைகள் நீடிக்கும். உங்கள் திறமை நிரூபிக்க முடியாமல் தவிக்கும் ஒரு நிலை உண்டாகும். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் விஷயங்களில் கவனம் செலுத்துவார்கள். உங்கள் சிந்தனைக்கு எட்டாத சதி திட்டங்கள் தீட்டுவார்கள். உங்கள் நேர்மைக்கான பரிசு உங்களை வந்து சேராது. எதிர்மறையான பலன்களை கொண்டு வரும். தொழில் முனைவோர் செய்யும் முதலீடுகள் எதிர்மறை பலன்களை கொண்டு வர கிடைக்கும். வருமானத்தில் அதிகமாக பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும். ஒரு சூழ்நிலையும் உண்டாகும். எச்சரிக்கையுடன் இருப்பது சிறந்ததாகும். மேசத்தை பொறுத்தவரை வேலைவாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கின்றன. பணவரவுக்கான ஆண்டாக இருக்கின்றன. முக்கியமாக பண விரயமும் ஆக அதிகமாக இருக்கின்றன. எதை செய்தீர்கள் என்றாலும் சற்று கவனத்துடனும் பெரியவர்களுடைய அறிவுரைகளை கேட்டும் நடந்தீர்கள் என்றால் சுக்கிர பயிற்சியை உங்களுக்கான பயிற்சியாக மாற்றிக்கொள்ளலாம். ஆகமையால் அமைதியுடன் செயல்படுங்கள். எந்த காரியத்தை செய்தாலும் சற்று அமைதியுடன் செல்லுங்கள். எவரையும் நம்ப வேண்டாம். சற்று உங்கள் குடும்பத்தாரையும் உங்கள் நண்பர்களையும் நீங்கள் பிறந்ததிலிருந்து பார்த்து கொண்டு வந்திருப்பீர்கள். இந்த நபர்களை நம்பலாம், இவர்களை நம்ப வேண்டாம் என்று உங்களுக்கே தெரியும், உங்கள் மனதிற்கே தெரியும். ஆகமையால் அவர்களை மட்டும் நம்புவதாக இருந்தால் மட்டும் நம்புங்கள். யாரையும் நம்பாமல் நீங்களே செயல்படுவது முக்கியம். அடுத்ததாக கடகராசியினர். குறிப்பாக கடகராசி என்று சொன்னால் சற்று மன அழுத்தம் அதிகரிக்கும். ஆகவே செல்வ வளமும் மற்றும் திருமணமும் அதிகப்படியாக உங்களுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றன. ஆகமையால் இதனால் உங்களுக்கு மன அழுத்தமும் அதிகரிக்கும். கடகராசி கொண்டவர்கள் ஜாதகத்தில் 8வது வீட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த சுக்கிரன் பயிற்சி உறவுகளுடைய உணர்வு போராட்டத்தை உண்டாக்குறது. குறிப்பாக உங்களுடைய காதல் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். முக்கியமாக உங்கள் விருப்பத்திற்கு மாறான விஷயங்கள் அடிக்கடி நிகழ உறவில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். உங்கள் காதல் உறவில் காணப்படும் பிரச்சனைகள் பெரிதாக்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் தயாராக இருக்கின்றார்கள். ஆகமையால் அமைதியுடன் செயல்பட்டு பரம்பொருள் சிவபெருமானையும் பரம்பொருள் ஆஞ்சநேயரும் மனதில் நினைத்து கொண்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது சிவபெருமானும் ஆஞ்சநேயரும் பார்த்து கொள்வார்கள் என்று மனதில் நினைத்து கொண்டு எதையும் அதாவது எவர் பேச்சும் கேட்காமல் அமைதியுடன் செயல்பட்டீர்கள் என்றால் இது உங்களுக்கான ஒரு சிறப்பான காலமாகும். திருமணம் முடித்தவர்கள் தங்கள் குடும்பத்தினர் நலன் கருதி செய்யும் விஷயங்களில் சில எதிர்மறையான பலன்களை அளிக்க குடும்பத்தில் மனஸ்தாபங்கள் அதிகரிக்கும். ஆகமையால் சற்று அமைதியுடன் நிற்க வேண்டும். மன உளைச்சலையும் அதிகரிக்கும். முக்கியமாக பெற்றோருடன் நீடித்து வந்த மனஸ்தாபங்கள் அதிகரிக்க வீட்டை விட்டு தனியே வசிக்க வெளியூர் பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம். குடும்ப வாழ்க்கையில் நிதி நெருக்கடி அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களின் திருமண காரியங்கள் உடங்கள் செலவுகளை கண்டிப்பாக அதிகரிக்க
அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. கடகத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு திருமண பாக்கியம் அமோகமாக இருக்கின்றன. காதல் வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் சற்று அனைத்தும் நல்லதாக நடைபெற இருக்கின்றன. எந்த இடத்தில் நல்லது இருக்கின்றதோ அடுத்தபடி கெட்டதும் இருக்கும். ஆகமையால் அமைதியுடன் செயல்பட்டு பெரியவர்களுடைய சொல் கேட்டு முக்கியமாக எவரை நம்புகிறீர்களோ அவரை நம்பி அமைதியுடன் செயல்பட்டீர்கள் என்றால் இந்த பயிற்சியை உங்களுக்கான பயிற்சியாக மாற்றிக்கொள்ளலாம். அடுத்ததாக மகர ராசி நண்பர்கள், மகரத்தை பொறுத்தவரை எந்த அளவிற்கு வருமானம் அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த பயிற்சியாக இருக்கின்றன. ஆகமையால் இங்கு செலவும் அதிகரிக்க கூடுகிறது. மகர ராசியில் நிகழும் இந்த சஞ்சாரம் உண்மையில் மகர ராசியினருக்கு நேர்மறையான பலன்களை அளிக்கிறது. இருப்பினும் நன்மைகளுக்கும் இணையான பிரச்சனைகளும் அளிக்கிறது. அதாவது கவலையான பலன்களை கொண்டு வரும் ஒரு கிரக நிலை மாற்றமாகவே மகர ராசியினருக்கு அமைகிறது. இயல்பாக நடக்கும் விஷயங்கள் காலதாமதம் உண்டாக்கலாம். மற்றவர்களுக்கு சுலபமாக நடக்கும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சிரமமாக முடியலாம். பண விஷயத்தில் உங்கள் சேமிப்புக்கு அதிகமான செலவுகள் உண்டாகின்றன. ஆகையுடன் அமைதியுடன் செயல்பட வேண்டும். தவிர்க்க முடியாத செலவுகள் அதிகரிக்கும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். தொழில் வாழ்க்கையில் உடன் பணிபுரியும் நபர்கள் விடுப்பு உங்கள் தலை மீது கூடுதல் பணிகளை எடுத்து வைக்கும். ஆகமையால் இந்த இடத்தில் அமைதியுடன் செயல்பட வேண்டும். பணியிடத்தில் காணப்படும் அலைச்சல் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். மன அழுத்தத்தை அதிகரிக்கும். மன வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் மனஸ்தாபங்கள் உங்கள் நிம்மதியான இரவு உறக்கத்தை பாதிக்கும். அலைச்சல் நிறைந்த தினமாக இது இருக்கும் என ஜோதிட வல்லுநர் கூறப்படுகிறது. முக்கியமே மகர ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு அதிகப்படியான செல்வ வரவு அதிகமாக இருக்கமையால் ஆகமையால் உங்களோட பொறாமை, அதாவது உங்கள் மீது பொறாமை அதிகரிக்கும். ஆகமையால் உங்களை சீர்குலைக்க அனைவரும் காத்து கொண்டிருக்கின்றனர். சற்று அமைதியுடன் இறை வழிபாட்டை மேற்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கான பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சியை மாற்றிக்கொள்ளலாம். அடுத்ததாக விருச்சிக ராசியினர், உங்களுக்கு அதிகப்படியாக வேலை என்று இருக்கிறீர்கள் என்றல்லவா, அதமையால் உங்களுடைய உடற் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய இருக்கின்றன. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு கலவையான பலன்களையே இந்த சுக்கிரன் பயிற்சி அளிக்கிறது. சுக்கிரனின் இந்த சஞ்சாரம் விருச்சிக ராசியினருக்கு நன்மைகளை அளிக்கும். அதே நேரத்தில் எதிர்மறையான பலன்களையும் கொண்டு வர இருப்பமையால் சற்று அமைதி காத்து வாழ வேண்டும். குறிப்பாக ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை கொண்டு வருகின்றன. குறிப்பாக நீரிழிவு உள்ளிட்ட நாள்பட்ட நோய் பிரச்சனையால் அவதிப்பட்டு வரும் நபர்கள் தங்கள் உணவு வழக்கத்தில் கூடுதல் கவனத்தை எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். குடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் கொண்டும் நபர்கள் ஆரோக்கிய உணவு சார்ந்த பிரச்சனைகளில் அமைதியுடன் செயல்பட வேண்டும். முக்கியமாக உங்கள் ஆரோக்கியத்தில் காட்டும் அக்கறை வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் மற்றும் சிறியவர்கள் ஆரோக்கியத்திலும் காட்டுவது அவசியம். முக்கியமாக அமைதியுடன் செயல்பட வேண்டும். எந்த செயலை செய்யும் போது அமைதியுடன் சற்று செயல்பட்டு சென்றீர்கள் என்றால் அனைத்தும் உங்கள் வசம் திரும்பிவிடும். முக்கியமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகப்படியான சந்தோஷம், அதிகப்படியான செல்வ வளம், அதேபோல் அதிகப்படியான பிரச்சனையும் பார்த்து கொண்டிருக்கமையால் சற்று அமைதியுடன் செயல்பட்டீர்கள் என்றால் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கான பயிற்சியாக மாறும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.